போஸ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார். நல்லபடியாக நாம் நினச்சா மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணி பேசும்போது நந்தினி சொல்கிறாங்க, என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உன் ஞாபகமாக தான் இருக்கேன், உன்னை தவிர நான் எதையுமே நினைக்கிறது இல்லை, எப்போ உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. வீட்டில் மலர் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. நம்ம வாழ்க்கையே போச்சு, இனிமேல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கு மாட்டுறாங்க. அங்கேருந்து வராங்க தமிழ். நான் போயிட்டு சாவியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மலர் வீட்டுக்கு. சரி நீ போய் கொடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. போன உடனே கதவை தட்டுறாங்க. ஆனால் கதவு திறக்கவே இல்லை. என்ன கதவை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா தூக்கு மாட்டிக்கிறாங்க. அப்படியே கதவை தள்ளிட்டு போகிறாங்க. போயிட்டு காலை பிடிக்கிறாங்க. ஐயோ அக்கா, மலர் அக்கா, ஏன்க்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. சொல்லுங்கக்கா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு கேட்குறாங்க. அப்பயே மலர் பயங்கரமாக அழறாங்க. அக்கா அழாதீங்கக்கா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இல்லை என்னோடய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போஸ் என் கூட பேசி பழகி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் கூட ஒரு நாள் நைட்டு இருந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க தமிழ். என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் நடந்தது எல்லாமே உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால தான் நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிக்கா, இப்போ கூட டைம் இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் வாங்க போயிட்டு நம்ம அந்த கல்யாணத்தை தடுக்கலாம் அப்படின்னு தமிழ் கூப்பிடுறாங்க. ஐயோ வேண்டாம் தமிழ், அங்கே போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், ஏன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மலர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் தம்பி போஸ் என் கூட பழகி என்னை ஏமாற்றி என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு. ஆனால் அது இப்போ கரெக்டாக நடந்துடுச்சு. இங்கே பாரு மலர், கண்டிப்பாக உனக்கு துணையாக நான் இருக்கேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லை நான் வரமாட்டேன், அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். இங்கே பாரு மலர், நான் இருக்கல வா. அதான் அவரே சொல்கிறாரு இல்லைக்கா, வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க மண்டபத்துக்கு. தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு சந்தோஷமாக கிளம்பி வராங்க. வரும்போது அப்படியே அவங்க அப்பாலாம் பார்க்குறாரு, செயினெல்லாம் அப்படியே எடுத்து விடுறாரு. சூப்பர், கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ பவானி ரெடி ஆகுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாரு பவானி, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவங்க கூட தான் போகிறேன், எதுவும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி வராங்க. அப்போது கரெக்டாக தமிழோட அம்மாவும் வராங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. காரில் வராங்க. வந்தவொடனே அப்படியே மாஸ்க்லாம் போட்டு, ஓகேவா, என்னை யாருக்கும் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. இல்லை யாருக்கும் தெரியாது, வாமான்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ராஜாங்கம் பார்க்குறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால மாசமாக இருக்கிறதுனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க. சரி நேரம் மாசமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. பவானி அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து உட்காடுறாங்க. அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எல்லாமே ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மணமேடைக்கு போஸ் வந்துட்டார், நந்தினியும் வந்துட்டாங்க. தாலி கட்டுறதுக்காக போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தாலி கட்ட சொல்கிறாங்க. கட்டும்போது கரெக்டாக கத்துறாரு சேது, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. இல்லை மலரை ஏமாற்றிட்டான் போஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக